தமிழ்நாடு அரசு திண்டிவனத்திலிருந்து செங்கல்பட்டு வரையிலும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் புதுசாக அதுக்கு டிராஃபிக்கை குறைக்கக்கூடிய அளவில் ஒரு புதிய சாலையை அமைக்கிருக்கிறாங்க. கருங்குழி அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஈசிஆரில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி அப்படிங்கிற ஊர் வரையிலுமான 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த புதிய சாலை அமைய இருக்கிறது. இந்த சாலையுடைய தேவை என்ன, எதற்காக ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மாற்றுப்பாதையாக இன்னொரு இடத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த சென்னை மாநகரத்தினுடைய வரைபடம். சென்னையுடைய டிராஃபிக்கை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஏறக்குறைய 1 கோடி மக்கள் சென்னை முழுவதும் தினமும் வாழ்ந்து வசித்து வராங்க. இதில் வெறும் 40 லட்சம் நபர்கள் சென்னைக்கு வெளியிலையும் உள்ளேயும் ஒரு நாள் தினமும் பயணம் செய்யக்கூடிய அளவில் இருக்கிறதா அறிக்கைகள் ஆய்வுகள்லாம் சொல்லுது. இந்த மாதிரியான சூழலில் தொடர் விடுமுறை அல்லது வெளியூர்லேருந்து சென்னைக்குள்ளே வந்துட்டு செல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது காரணமாக சென்னையுடைய புறநகர் பகுதிகளில் குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்குள்ளே வர்றதுக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு பகுதியுடைய அந்த டோல்கேட்டுக்கு வரும்போது மிகுந்த ஒரு டிராஃபிக் ஏற்படுது. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர் விடுமுறை நாட்கள்லையோ வார இறுதி நாட்கள்லையோ ஏன்னா பல நாட்களில் இந்த டிராஃபிக் அதிகரித்தே வருது. இதனால் தமிழ்நாடு அரசு இந்த டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கான ஒரு புதிய முயற்சியாக தான் கருங்குழி அப்படிங்கிற ஊரில் இருந்து பூஞ்சேரி அப்படிங்கிற ஈசிஆர் இருக்கக்கூடிய ஊர் வரைக்குமான ஒரு புதிய பாதை அமைப்பதற்கான திட்டமிடலை மேற்கொண்டிருக்காங்க. இதுக்கான டிபிஆர்னு சொல்லக்கூடிய டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெக்கார்ட் அதுக்கான ஸ்டடி பண்ணுறதுக்கான டெண்டரும் இப்போ கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இது எப்படி இந்த டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சென்னையுடைய வரைபடங்களில் இந்த சென்னையுடைய ஒட்டுமொத்த மக்களும், அதாவது ஈசிஆர் ஆகட்டும், இல்லை இன்டீரியர் பார்ட்டில் இருக்கிற சென்னையோட இருக்கிற மக்களாகட்டும், அல்லது அவுட்டர் பார்ட் திருவள்ளூரில் ஸ்ரீபெரும்புதூரில் இங்கே இருக்கக்கூடிய மக்களாகட்டும், இவங்க எல்லாருமே தென் மாவட்டங்கள் போகணும்னா செங்கல்பட்டை தாண்டாமல் அவங்களால போக முடியாது. ஏற்கனவே நமக்கு பெருங்குளத்தூர் பெரிய சவாலான ஒரு டிராஃபிக்கான பகுதியாக இருந்து தான் இப்போ நம்ம அந்த போக்குவரத்தையே குறிப்பாக அந்த பொது போக்குவரத்துக்கான பேருந்துகளையே நம்ம கிளாம்பாக்கத்துக்கு நம்ம அரசு மாற்றிருக்காங்க. இப்போ இந்த சூழலில் நமக்கு பெருங்குளத்தூரில் டிராஃபிக் குறைப்பதற்கான பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு, ரோடு அகலப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் நமக்கு செங்கல்பட்டுடைய டோல்கேட் அந்த பரனூர் பகுதியை தாண்டி நமக்கு திண்டிவனம் செல்லும் வரையிலுமே கடுமையான டிராஃபிக் இருக்குது. அதற்கு காரணம் இந்த சென்னையோட ஒட்டுமொத்த மக்களுமே இந்த செங்கல்பட்டு வாயிலாக அவங்க வெளியில் போகிறது தான். இப்போ இந்த செங்கல்பட்டுலேருந்து அவங்க வெளியில் போகும்போது அவங்களுக்கு பிரதான ரோடு ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை 45 இந்த சாலையை பயன்படுத்தாமல் அவங்களால அவங்களுடைய ஊர்களுக்கு அவங்களுடைய மற்ற சாலைகளுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த டிராஃபிக்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. இப்போ இதை எப்படி கட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த டிராஃபிக் பொறுத்தவரையிலும் செங்கல்பட்டு இந்த பகுதியில் இருந்து நம்ம திண்டிவனம் வரையிலுமான இந்த பகுதிக்குள்ளாக திண்டிவனம் வந்துட்டாலே செஞ்சி திருவண்ணாமலை போகக்கூடிய மக்கள் அவங்க அந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு வழி கிடச்சிரும். அல்லது திண்டிவனம் வந்துட்டா பாண்டிச்சேரி ஈசிஆர் செல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு வழி கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த 2 பக்கமும் பிரியறதுக்குள்ளார அவங்க இந்த பகுதியை கட்டாயமாக இந்த பகுதியை மக்கள் பயணித்தே ஆக வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ இதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமாக தான் இந்த கருங்குழி பூஞ்சேரி பகுதிக்கான புதிய சாலை அமைக்கக்கூடிய திட்டமானது இருக்க போகுது. இப்போ இந்த பகுதியை நம்ம பார்க்கக்கூடியதில் இந்த மக்கள் தினமும் பயணம் செய்கிறது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். அவங்க சென்னையிலிருந்து மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம் இந்த வழியாக தான் இவங்க வருவாங்க. அதே சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா இப்போ திண்டிவனத்துலேருந்து எல்லாரும் கனெக்ட் ஆகி மேல்மருவத்தூர், மதுராந்தகம், செங்கல்பட்டுன்னு உள்ளே வருவாங்க. இப்படி வந்ததுக்கு பிறகு இந்த மக்கள் சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ சிட்டிக்குள்ளே போகணும் மக்கள் அடுத்து போகணும், செங்கல்பட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க போகக்கூடிய பகுதி கிளம்பாக்கமாகவோ பெருங்குளத்தாரவோ இல்லை இன்டீரியர் சிட்டிக்குள்ளே வரணுனாலோ அவங்க செங்கல்பட்டில் வந்து தான் அடுத்தடுத்த சாலைகளை எடுத்துக்கணும். அதே மாதிரி செங்கல்பட்டில் வந்து இணைஞ்சு தான் அவங்க ஜிஎஸ்டிக்குள்ளே வரணும். இப்போ இதை மாற்றுறதுக்காகத்தான் இப்போ புதுசாக அவங்க கொண்டு வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் இருக்க போது. இப்போ இந்த கருங்குழி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கருங்குழி பகுதி இருக்கு இல்லையா, இந்த கருங்குழி பகுதி மதுராந்தகத்திலிருந்து நமக்கு செங்கல்பட்டு வரையிலுமான இந்த கேப் இருக்கக்கூடிய இடங்களை ஃப்ரீ பண்ணுறதுக்கான ஒரு திட்டமாக அமைய போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பகுதிக்குள்ளாக வரக்கூடிய டிராஃபிக்கு அவங்க கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழியாகவும் குறைக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இப்போ இந்த கருங்குழிங்கிற பகுதியிலிருந்து ஈசிஆரை நோக்கி செல்லக்கூடியதுக்கான ஒரு புதிய மாற்றுப்பாதையை உருவாக்க போகிறாங்க. இப்போ இந்த மாற்றுப்பாதை என்ன பண்ணும் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே வந்து அதாவது செங்கல்பட்டுக்கு வந்து அதன் பிறகு அவங்க ஈசிஆர் செல்லணும். உதாரணத்துக்கு இந்த ஈசிஆர் சாலையை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா நமக்கு அடையாறு, திருவான்மியூர், சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம் உள்ளிட்ட அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நகரங்களை சென்றடைவதற்கு ஒரு வசதியாக இருக்கும். அப்போது முன்கூட்டியே அவங்கள மதுராந்து தாண்டினதும் கருங்குழியிலிருந்து டைவர்ட் பண்ணி மாமல்லபுரத்துக்கு அனுப்புனா அவங்க இந்த கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தி அவங்க நேராக சென்னை சிட்டிக்குள்ளே வர முடியும். இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த சாலைக்குள்ளே NH45 சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையுடைய ஜிஎஸ்டி சாலைக்குள்ளே நம்ம வரக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும். குறிப்பாக கணிசமான டிராஃபிக்கை நம்ம மடைமாற்றுவதன் மூலமாக அந்த டிராஃபிக்குடைய ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதனால் இன்னும் மொபிலிட்டி அதிகமாகவும் வளர்ச்சிக்காகவோ அல்லது மற்ற பணிகளுக்காகவோ போக்குவரத்து நெரிசலில் சிக்க வேண்டிய
அவசியம் இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி சென்னைக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிற மாதிரியே சென்னைக்குள்ளே இருந்து வெளியில் வர்றதுக்கும் பயன்படுத்த முடியும். அதாவது இந்த பகுதிகளில் இப்போ ஈசிஆர் பக்கமாக வர வேண்டிய மக்கள்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது கிண்டியிலேருந்து வேளச்சேரி, துறைப்பாக்கம், மேடவாக்கம், நாவலூர், கிளம்பாக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிற மக்கள்லாம் மாமல்லபுரம் வழியாக வர்றதுக்கும், அல்லது மாமல்லபுரங்கிறது ஒரு பிரைமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால நமக்கு மாமல்லபுரத்துக்கு தென் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய மக்களோ இப்படி நேராக கருங்குழியிலேருந்து மாமல்லபுரத்துக்கு போகலாம், சென்னையை தொட வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் சென்னைக்குள்ளே வரக்கூடிய அவாய்ட் பண்ண வேண்டிய டிராஃபிக்கில் முற்றிலுமாக அவாய்ட் பண்ண முடியும். இது ஒரு புது முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான டிபிஆர்னு சொல்லக்கூடிய டீட்டெயில் ப்ராஜெக்ட் ஸ்டடி ஆனது இப்போ அதுக்கான டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தமிழ்நாட்டுடைய சாலை மேம்பாட்டு கழகம் இதுக்கான டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் அந்த ஆய்வினுடைய முடிவின் அடிப்படையில் தொடங்க இருக்கிறது. முதற்கட்டமாக இப்போ இந்த சாலையுடைய மாற்றம் எப்படி இருக்குங்கிறதுக்கான விவரங்கள் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம்.